ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துருவீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி நான் சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாக மாதிரி வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக மாதிரி நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. நீங்கள் ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் உங்களோட ஆப் லிங்க் ஃபஸ்ட் வந்து ஆப் ஸ்டார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணி புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா ஆடியோவில் இருக்கும். கீழே பார்த்தா குரூப்க்கான லேயருக்கான ஆப்ஷன் அது லேயர் பார்த்தா அவங்க வந்து லிரிக் வந்து ஆட் பண்ணிப்பேன். அது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ஆடியோ மேலே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். மேலே பார்த்தா இந்த ஹார்ட் பார்த்து ஒரு டாட் மாதிரி ஒரு அனிமே வந்து ஷோ ஆகுதுல, இதுக்கான லேயர் இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் வந்து வந்திருப்பேன். அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க. எப்படின்னா சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டெம்ப்ளேட் பார்த்தா இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே ரைட் சைட் டேபில் ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி டெம்ப்ளேட் பார்த்தா உங்களுக்கு மாதிரி வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் புக் மார்க் போடுங்க. கரெக்டாக டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி இந்த டைம் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆகிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறது கம்ப்ரஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு இந்த மூவ் ஆப்ஷன் வந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் போய்ட்டு இது வந்து -90 வந்து செட் பண்ணிங்க. நான் செட் பண்ணுற செட் பண்ணிங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் ஆப்ஷன் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேல் வந்து லைட்டாக நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே வந்து குரோமகின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டாப்ல கொஞ்சம் க்ரீன் கலராக ஷோ ஆகும். அது பார்த்தா ஒரு கேர்ள் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலரை வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. பிளாக் வந்து செலக்ட் பண்ணி இதுமாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். பேக்ரவுண்ட் பிக் வந்து எங்கே இருக்கும் ஃபஸ்ட் அது வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து வேறு இமேஜ் வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் 2 கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு லேயரில் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க. 3 செலக்ட் பண்ணி காப்பி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து அது வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி ரொம்ப பிளாக் வந்து ஓவராக இருந்துச்சா நீங்கள் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போய்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சொல்லிட்டு செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். சைடில் இருக்க 3 லைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பிரைட்னஸ் வந்து வேல்யூ வந்து ரொம்ப பிரைட்னஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. சிம்பிள் தான். -7 செட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் சேம் அதே பிக் வந்து ஆட் பண்ணிங்க. சேம் அதே பிக் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து இந்த புக் மார்க் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கான லேயரையும் நீங்கள் ஆட் பண்ணி இப்போ நியூ ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா குரூப் ஆப்ஷன்லாம் லைனாக இருக்கும். இல்லை செகண்ட் குரூப் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிம்பிளாக இப்போ குரூப் ஆச்சுல அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயர் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியராக தெரியலுக்கு செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். வேறு ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ண தேவை, அந்த சேஞ்ச் பண்ண தேவை. நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு சேஞ்சாக பண்ண போகிறோம். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மூவ் அட்ரஸும் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் அந்த ஏரை பார்த்து நான் டச் பண்ணுற மாதிரி க்ரீன் கலர் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கீ ஃபேம் வந்து கிளிக் பண்ணி அவருக்கு ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃபேம், அதே மாதிரி லாஸ்ட்டில் போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. சிம்பிள் தான். இப்போ ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இந்த சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிவிட்டுருங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இது மாதிரி இப்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு சென்டராக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மூவ் வந்து கொடுங்க. சின்னதாக ஒரே ஒரு மூவ் வந்து கொடுங்க. அதுவும் வந்து ஸ்ட்ரைட் ஆகணும். ஸ்மால் மூவ் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் போய்ட்டு ஃபுல்லாக வந்து ஹைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தா லைட்டாக வந்து ஒரு கர்வ் வந்து கொடுக்கணும். சிம்பிளாக நீங்கள் வந்து 1:04 போய்ட்டு இப்போ அந்த குரூப் லேயர் இருக்குல்ல, கலர் குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போய்ட்டு
சைடு குரூப் போங்க. சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் வந்து போங்க. போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம் கீழே பார்த்தா ஒரு கர்வ் ஆப்ஷனுக்கான கிராஃப் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நாங்கள் ஸ்க்ரீனில் கிராஃப் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிராஃப் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் இந்த இமேஜ் வந்து பிக் வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்போ நீங்கள் லிரிக் லேயர் இருக்குல்ல, இருங்க லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணல. இப்போ கரெக்டாக இப்போ தான் நெக்ஸ்ட்டு இந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த லேயர் விட்டுருங்க. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த புக் மார்க்குள்ளே கட் பண்ணிடுங்க. சிம்பிளாக நெக்ஸ்ட் புக் மார்க் போடுங்க. ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து லைனாக ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கான வந்து எஃபெக்ட் வந்து எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக நம்ம வந்து எல்லா லேயருக்குமே நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி எல்லாருக்குமே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா குரூப் 2 லேயருக்கையும் இப்போ நீங்கள் எடிட் பண்ண லேயரும் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 2 லேயரும் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டுங்க. போய்ட்டு சேம் இந்த பெசைன் செலக்ட் இந்த நம்ம லேயர் பேஸ்ட் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணி அந்த 2 லேயருக்கான ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த குரூப் 2 மாஸ்க்னு ஒரு லேயர் இப்போ வந்து நமக்கு நீங்கள் எடிட் பண்ணிங்களா இந்த ஃப்ரண்ட்டில் ஆனது டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி எடிட் பண்ணல அந்த லேயர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு சிம்பிளாக ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்து டிலீட் பண்ணிங்க. டிலீட் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடல. அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டா மட்டும் போதும். நீங்கள் வந்து வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துலாம். நெக்ஸ்ட் இப்போ பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இந்த 2 லேயர் வந்து பேஸ்ட் பண்ணல. அது வந்து புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் வந்து சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மினிமைஸ் கம்ப்ரஸ் பண்ணுறதோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரை நீங்கள் வந்து ஒரு புக் மார்க் ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தா கீழே குரூப் லேயர் இருக்கும். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து லிரிக் லேயர் நெக்ஸ்ட்டு சிசியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா சிம்பிளாக லிரிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து சிசிக்கான ஆப்ஷன் நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். எல்லாமே அவங்க வந்து பார்க்க அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் போது ஏர் ஆப்ஷனுக்கான பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்போர்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.